திருநெல்வேலி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக 9 அணைகள் மற்றும் பெரும்பாலான குளங்கள் நிரம்பியுள்ளன. பாபநாசம், சேர்வலாறு அணைகளில் இருந்து 10,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதுகுறித்து நமது நெல்லை செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார், கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன? வணக்கம் லலிதா. வடகிழக்கு பருவமழையானது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தொடர்ந்து பெய்து வருகின்றது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 11 அணைகளில் 9 அணைகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. இதை பார்க்கலாம். தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் முக்கிய அணைகளான பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அனைத்து இந்த 3 அணைகளும் பாபநாசம் அணையானது தனது முழு கொள்ளவான 142, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள முக்கிய அணைகளான இந்த 143 அடி கொள்ளவு கொண்ட பாபநாசம் அணை நீர்மட்டம் தற்பொழுது 142.10 அடியாக உள்ளது. இந்த அணையை பொறுத்தவரையில் 142 அடி வரை மட்டுமே தண்ணீர் தேங்க முடியும். அதற்கு அடுத்து அந்த 142 அடியை எட்டியவுடன் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீரானது ஆற்றில் திறக்கப்படும். இந்த ஆண்டு இந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக 143 அடிகள் கொண்ட இந்த பாபநாசம் அணை மட்டும் 142.60 அடியாக நேற்றைய தினம் உயர்ந்தது. இதன் காரணமாக பாபநாசம் அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி உபரி நீரானது தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இதேபோல் சேர்வலாறு அணையின் 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 148 அடியாக உள்ளது. பாபநாசம் அணைக்கு தற்பொழுது வினாடிக்கு 10,861.97 கன அடி நீர் தற்பொழுது அணைக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து முற்றிலுமாக உபரி நீரானது தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதோ அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாநகரின் முக்கிய பகுதியான அந்த ஆற்று பாலத்தின் சுலோச்சன முதலியார் அந்த ஆற்று பாலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அதாவது நேற்றைய தினமே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகர் பகுதியில் மட்டுமின்றி தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருக்கின்ற அனைத்து மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அருகிலுள்ள பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி இந்த திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமின்றி தூத்துக்குடி, அதாவது இந்த தாமிரபரணி அணையை பொறுத்தவரையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 2 மாவட்டத்திற்கும் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்குகிறது. எனவே இந்த தாமிரபரணி ஆறு செல்லும் அந்த ஆற்றங்கரை உள்ள அனைத்து தாலுகாக்களிலும் உள்ள வட்டாட்சியர்கள் அந்தந்த ஆற்றங்கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அந்த ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தற்பொழுது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து ஆற்றில் நேற்று காலை முதலே தற்பொழுது இந்த வெள்ளப்பெருக்கானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதே நிலை தான் தற்பொழுது. இது மட்டுமின்றி அனைத்து அணைகளும், அதாவது மற்ற சிறிய அணைகளான கடனா நதி, ரமா நதி, குண்டாறு உள்ளிட்ட கொடுமுடியாறு உள்ளிட்ட 9 அணைகளும் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் நிரம்பியுள்ளன. இது மட்டுமின்றி அனைத்து குளங்களுமே முற்றிலுமாக நிரம்பப்பட்டுள்ளது. ஆனால் பெரும்பாலான குளங்களின் கரைகள் மட்டும் ஒரு பாதுகாப்பு இன்றி காணப்படுகிறது. மேலும் மடைகளும் எந்த பராமரிப்பு படாதலும் தூர்வாரப்படாதன் காரணமாக இந்த வடகிழக்கு பருவமழையில் பெய்து அந்த குளங்கள் அனைத்தும் நிரம்பிய போதிலும் தண்ணீரை சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழலை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மழை இல்லாத காலங்களில் அணைகளை தூர்வாரப்பட வேண்டும், மடைகள் மற்றும் அந்த குளங்கள் முழுவதுமே பராமரிக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லலிதா. சுடலைக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.